குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ லெசன் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி சாப்டர் 8 பயோமாலிகுல்ஸ் லெசன். அந்த இந்த லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான லெசன், இன்ட்ரெஸ்டிங்கான லெசனும் கூட. இது படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக படித்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதான் இந்த லெசனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பயோமாலிகுல்ஸாக பயோமாலிகுல்ஸ்னால் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அதில் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பனண்ட் ஆஃப் த செல்லோட ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக் காம்பனண்ட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பாண்டிங் பேட்டர்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டரோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பாண்டிங் எப்படி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பைண்ட் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபெமிலரைஸ் வித் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். கார்போஹைட்ரேட்ஸோட கிளாசிஃபிகேஷன், அதோட ஃபங்க்ஷனையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரெகக்னைஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் த வேரியஸ் பேட்டர்ன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரக்சர். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட், நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஷியேட்டாக இதற்குரிய உள்ள வித்தியாசம் என்ன, அதுலேருந்து உள்ள கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். கார்போஹைட்ரேட்ஸ்னால் மெயினாக குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம ரைஸில் சாப்பிட்றது எல்லாமே மெயின் எனர்ஜி. அதுதான் இதுதான் அதுக்குரிய கார்போஹைட்ரேட்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபெமிலரைஸ் வித் ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப். அமினோ ஆசிடோட கிளாசிஃபிகேஷன், அதோட ஃபங்க்ஷனல் குரூப் பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதையும். அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி, குவாட்டர்னரி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் அது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபேக்டர் அஃபெக்டிங் மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் என்சைம் வித் ரிலேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் லிப்பிட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறமா நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட் அஸ் அ பாலிமர் வைட்டல் ரோல் இன் கேரிங் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஜீனில் எப்படி நியூக்ளிக் ஆசிட்ஸோட ரோல் இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் லேர்னிங் அபவுட் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏயோட டைப்ஸ். அதுக்கப்புறம் டிஎன்ஏவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். சாப்டர் அவுட்லைனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர், ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அதில் பார்த்து தான் கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர், அதோட மாதிரி லிப்பிட்ஸோட கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிடோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர், என்சைமில் என்னென்ன டாபிக்னா கிளாசிஃபிகேஷன், அதை எப்படி பிரிச்சிருக்காங்க, நாமன்க்ளேச்சர்னா எப்படி நேம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரக்சர், மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், எப்படி என்சைமோட ரோல் இருக்குது, ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்சைம் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் காம்போசிஷன்னா என்னென்னா டிஎன்ஏவும் அதோட டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ இதெல்லாமே இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோமா. இப்போ ஃபஸ்ட்டு பயோமாலிகுல்ஸ்னால் என்னன்றதை ஆர்கானிக் காம்பவுண்ட் பயோமாலிகுல் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு லெவல் 1 மோனோமெரிக் யூனிட்ஸாக இருக்குது. அது மோனோமெரிக் யூனிட்ஸ்னால் நியூக்ளியோடைடுன்றாங்க. லெவல் 2 மேக்ரோமாலிகுல்ஸ், அது டிஎன்ஏவாக ஃபார்ம் ஆகுது. லெவல் 3 சூப்பராமாலிகுலர் காம்ப்ளெக்ஸ், அது குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் லெவல் 4 செல் அண்ட் இட்ஸ் ஆர்கனல்ஸ் எல்லாமே உறுப்புகளாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் சேர்ந்து இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா செல்லுலோஸ் அண்டு சுகர்ன்றதை ஒரு காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல்லோட காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே இருக்குன்றதை சொல்கிறாங்க. அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அதுக்கப்புறம் செல்லுலோஸ், சுகர் இதெல்லாமே சொல்கிறாங்க. டிஎன்ஏல மெயினாக நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிறது தான் டிஎன்ஏன்றதை சொல்லுவாங்க. மேடப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பியூரின், பிரிமிடின்ன்றதை அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹேவிங் லேர்ன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் we can now understand that each component of cell is responsible for specific function. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஃபங்க்ஷன் இருக்கும். The cell components are made up of collection of molecules. ஒரு செல் காம்பனன்ட்ஸ்னால் ஒரு செல் இருந்தால் அதில் நிறையா
கலெக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா செல்லுலார் பூலுன்றதா சொல்கிறாங்க. அதில் என்னென்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்க்ளூட் சால்ட்ஸ், மினரல், அயான்ஸ் அண்ட் வாட்டர். இது எல்லாமே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட், ப்ரோட்டீன், நியூக்ளியோடைட்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ். இதெல்லாமே என்ன சொல்கிறாங்களாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ரிமைன் இன் அ கொலாய்டல் ஃபார்ம் இன் அக்யூஸ் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட். என்னென்னா சில ஆர்கானிக் மாலிகூல்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும். அது என்னன்னா அக்யூஸ் சொல்யூஷனில் இருக்குன்றதை சொல்கிறாங்க, ஃப்ளூயிடாக இருக்கும். அதர் எக்ஸிஸ்ட் இன் அ நான் அக்யூஸ் ஃபேஸாக, வாட்டரில் இல்லாத நான் அக்யூஸ் ஃபேஸஸ் எல்லாமே என்னென்ன சொல்கிறாங்கன்னா லிப்பிட் மெம்பரேன் அண்ட் செல் வால்ஸ்ன்றது சொல்கிறாங்க ஆர்கானிக்கில். The cell maintain this pool by intake and elimination of specific molecules. இந்த செல்லை மெயின்டைன் கண்ட்ரோலாக வைக்கிறது எது தேவை, எது வந்து குறிப்பிட்ட மாலிகுல்ஸை வெளியேற்றவும் செய்யும் அதை சொல்கிறாங்க. மினரல்ஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத் ஆர் 2 டைப்ஸ். மெயினாக பிளான்ட் க்ரோத் வளர்றதுக்கு மினரல்ஸ் தேவை. அது 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன்ஸாக. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன, விச் ஆர் ரெக்வயர்ட் இன் லார்ஜ் அமௌண்ட். எக்ஸாம்பிள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர் அண்ட் அயன். லார்ஜ் மாலிகுல்ஸை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் ட்ரேஸ் அமௌண்ட், ஸ்மால் அமௌண்ட். கொபால்ட், ஜிங்க், போரான், காப்பர், மால்பிடம், மேங்கனீஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் என்சைம் ஆக்ஷன். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே மெயினாக எதுக்கு ரோல் ஆகுனா என்சைம் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் நீடட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ஆலிகோசாக்கரைட் அண்ட் கிளைகோப்ரோட்டீன். மேங்கனீஸ் என்சைம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா ஆலிகோசாக்கரைடும் கிளைகோப்ரோட்டீனை உற்பத்தி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலிபிடம் இஸ் நெசசரி ஃபார் த ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை த என்சைம் நைட்ரஜனேஸ். மால்பிடம் எதுக்குன்னா நைட்ரோஜனேஸ் என்சைம் ஹெல்ப் ஆகுது. எதுக்குன்னா நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. காம்போனன்ட்ஸாக வாட்டரில் மொத்தம் செல்லில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் 70% இருக்குது, ப்ரோட்டீன் 15% இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் 3, லிப்பிட் 2, நியூக்ளிக் ஆசிட் 6, அயான் வந்து 4 இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மில் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். வாட்டர் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் காம்பனண்ட் இன் த லிவிங் ஆர்கானிசம். மெயினாக வாட்டர் தான் லிவிங் ஆர்கானிசமுக்கு மோஸ்ட் அபுண்டன்ட் காம்பனண்ட். அதிகமாக இருக்கிறது லிவிங் ஆர்கானிசமில் வாட்டர் கண்டென்ட் தான். லைஃப் ஆன் எர்த் இஸ் இன்எவிட்டபிளி லிங்க் டு வாட்டர். எர்த்தில் உள்ள லைஃப் எல்லாமே என்னென்னா வாட்டரை சார்ந்து தான் இருக்கும். வாட்டர் மேக்ஸ் அப் டு 70% ஆஃப் ஹியூமன் செல் அண்ட் அப் டு 95% ஆஃப் மாஸ் ஆஃப் பிளான்ட் செல். பிளான்ட் செல்லில் 95% வாட்டர் இருக்குமா, ஹியூமன் செல்லில் 70% இருக்குன்றதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட்டு வாட்டர் இஸ் த டைனி போலார் மாலிகூல்ஸ் அண்ட் கேன் ரெடிலி பாஸ் த்ரூ த மெம்பரைன்ஸ். என்னென்னா வாட்டர் வந்து சின்ன டைனி போலார் மாலிகூல்ஸ் தான். அது வந்து என்னென்னா ஈஸியாக அந்த மெம்பரைனுக்குள்ளே பாஸ் ஆகும். 2 electronegativity atoms of oxygen share a hydrogen bond of 2 water molecules. என்னென்னா எலக்ட்ரோநெக்ட்னா ஆக்சிஜனில் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்குது, ஓகேவா. அது என்ன பண்ணுதுன்னா ஷேர் பண்ணி ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகி வாட்டர் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. 2 ஹைட்ரஜன் பாண்டோட ஃபார்ம் ஆகி they can stick together by cohesion result in a lattice formation. அப்படின்னா கோஹஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா லைக் மாலிகுல்ஸோடு சேரும், அதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறது. லைக் மாலிகூல்ஸ்னால் வாட்டரும் சேர்ந்துருக்கு, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோகஷன்றதை சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டிக் டுகெதர் இருந்து ஒரு லாட்டிஸ் மாதிரி, ஒரு லாட்டிஸ்னால் ஒரு கிறிஸ்டல் ஷேப்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஃபார்மாக இருக்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்மில் லாட்டிஸ் ஃபார்மேஷன்றதை சொல்கிறாங்க. இதுதான் இந்த இது, ஓகேவா. கோவலன்ட் பாண்ட் மூலிமா ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹைட்ரஜனும் வாட்டரும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அடஷன் அண்ட் கோஹஷன் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் அண்ட் கோஹஷன் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, கோஹஷனாக ஆல்ரெடி சொன்னேன், வாட்டர் மாலிகூல்ஸ்குள்ளேயே அட்ராக்ட் ஆகி இருக்கிறத கோஹஷன் சொல்லுவாங்க. அடிஷன்னா அன்லைக் வாட்டர் மாலிகூல்ஸ் இல்லாமல் வேறு மாலிகூல்ஸோடு சேர்ந்துருக்கிறத அடிஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹை லேட்டன் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன், இது வெப்பரைசேஷன் வரும். அதே மாதிரி பெல்ட்டிங்கும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஹையாக இருக்கும். யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்றதை வாட்டரை வந்து மெயினாக சொல்லுவாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. மெயினாக 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோமா.
most plants, fungi and other microbes synthesize a number of organic compounds. ஏன்னா plants fungi microbes நிறைய organic compound synthesize பண்ணும். These components are called metabolites. என்ன சொல்றாங்கன்னா இதை metabolites சொல்றாங்க. ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுறத metabolites சொல்றாங்க, which are intermediates and product of metabolism. மெட்டபாலிசம் ப்ராசஸ் அப்போது மெட்டபாலிசம்னா என்ன, நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுற ப்ராசஸாக மெட்டபாலிசம் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ப்ராசஸுக்கு ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறத மெட்டபலைட்ஸ்ன்றதை சொல்கிறோம். த டேர்ம் மெட்டபலைட் இஸ் யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்மால் மாலிகூல்ஸ். இட் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு 2 டைப்ஸ். இந்த இதை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் ஆஃப் மெட்டபாலிக் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸாக பிரிச்சிருக்காங்க. Primary metabolites are those that are required for basic metabolic process like photosynthesis, respiration, protein and lipid metabolism of living organism. Primary metabolites என்னென்ன சொல்கிறாங்கன்னா photosynthesis processக்கு, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸுக்கு, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸுக்கு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் மெட்டபாலிசம் ப்ராசஸுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மெட்டபலைட்ஸை ப்ரைமரி மெட்டபலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்டரி மெட்டபலைட்ஸ்னால் என்னென்னா டஸ் நாட் ஷோ எனி டைரக்ட் ஃபங்க்ஷனிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். இதை வந்து டைரெக்டாக க்ரோத்துக்கோ அந்த ஆர்கானிசம் டெவலப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாததை செகண்டரி மெட்டபலைட்ஸ்ன்றதை சொல்கிறோம். இப்போ மெட்டபலைட்ஸ் எக்ஸாம்பிள் ப்ரைமரிக்கு என்சைம்ஸாக ப்ரோட்டியேஸ், லிப்பேஸ், பெராக்சிடேஸ் இதெல்லாமே வந்து ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் ஹெல்ப் பண்ணுறது. அமினோ ஆசிட், ப்ரோலைன், லியூசின் இதெல்லாமே ஒரு ப்ரைமரி மெட்டபலைட்ஸாக சொல்லலாம். ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஆர்கானிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், விட்டமின் ஏபிசி இதெல்லாமே ப்ரைமரி மெட்டபலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்டரி மெட்டபலைட்ஸ்னால் பிக்மெண்ட்ஸ், கரோட்டினைட், ஆந்தோசைனின், அல்கலாய்ட், மார்ஃபின் அண்ட் கோடின். அல்கலாய்ட்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் ஆல்கலாய்டுன்னு சொல்லுவோம். எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், ரோஸ் ஆயில், டாக்ஸின், அப்ரின், ரிஸ்டின், லெக்டின், கான்கனாவலின் ஏ, லெக்டின், கான்கனாவலின் ஏ, ட்ரக்ஸ், வின்பிளாஸ்டின், குர்குமரின், பாலிமரிக் சப்ஸ்டன்சஸ், ரப்பர், கம், செல்லுலோசா இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி மெட்டபலைட்டுன்றதை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.